ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் இன் இந்தியா செகண்ட் பார்ட்டு. அண்ட் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பண்ணாங்க, சப்சிஸ்டன்ஸ், ஷிஃப்டிங் கல்டிவேஷன், ட்ரை ஃபார்மிங், இந்தமாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இரிகேஷனோட மெத்தடாலஜி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக கிராப்பிங் சீசன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு மேஜர் கிராப்ஸ் இந்தியாவில் என்னென்ன கல்டிவேட் பண்ணுறாங்க அதோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டாபிக். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் வந்துட்டு டேமெல்லாம் நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வந்துட்டு. ஸோ இந்த டேம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு, வெறும் அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸுக்கு மட்டும் கிடையாது வந்துட்டு. இந்த ஹெட்டிங்லேயே நேம் இருக்குது வந்து மல்டிபர்பஸ். ஸோ இதனால் மல்டிபர்பஸ், மல்டி லெவலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு டேம் வந்துட்டு ரிசர்வாயர், அதில் வந்துட்டு வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுனால டேரெக்டாக அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸுக்கு வாட்டர் சென்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மழை காலத்தில் வந்துட்டு நிறையா தண்ணி தேங்கினா கூட வந்துட்டு ஃப்ளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி வந்துட்டு வாட்டர் சப்ளை சிட்டிஸுக்கு, வில்லேஜுக்கு, நியர்பை ஏரியா எல்லா ஏரியாவுக்கும் வந்துட்டு வாட்டர் சப்ளை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டூரிசம்க்கும் பயன்படுத்து வந்துட்டு. ஸோ எப்படி இதில் வந்துட்டு பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வந்துட்டு. ஒவ்வொரு டேம்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டர் இருக்கும், அதுக்கு அடியில் டர்பைன் இருக்கும் வந்துட்டு. டர்பைன் கீழே வந்துட்டு டர்பைன் பிளேடு இருக்கும் வந்துட்டு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு டேமை திறக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு வாட்டர் வரும்போது டர்பைன் பிளேடு ஸ்பீடாக சுற்ற பவர் ஹவுஸ் ஜென்ரேட்டரில் உங்களுக்கு கரண்ட் ஏறிக்கிட்டே இருக்கும். நியர்பை டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளைக்கு உங்களுக்கு பவர் வந்துட்டு சென்ட் ஆகிட்டு இருக்கும் வந்துட்டு. இது மூலமாக தான் வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க வந்துட்டு. இது ஃபுல்லாக வந்து ரெனியூவபிள் சோர்ஸு. இதனால் நாய்ஸ் பொல்யூஷனோ ஏர் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது வந்துட்டு. அதேமாரி ஃப்ளட் கண்ட்ரோல். டேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸஸ் வாட்டர் ஸ்டோர் பண்ணுறதுனால ஃப்ளட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும்போது கூட ஃப்ளட்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் வந்துட்டு. அதேமாரி வாட்டர் சப்ளை வந்துட்டு நியர்பை ஏரியாஸ், சிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டேம் இருக்குது வந்துட்டு. மேஜர் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு லார்ஜஸ்ட் டேம்னு சொல்லக்கூடிய ஹிராக்குட் டேம் வந்துட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது வந்துட்டு. ஸோ இதுதான் இந்தியாவிலே இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் டேமு. இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா மகாநதி ரிவரில் அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்ரா நங்கல் டேமுங்கிறது. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சட்லஜ் ரிவர், அதாவது ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்துட்டு டெம்பிள் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாகார்ஜுன சாகர் டேம். இது வந்துட்டு ஹைதராபாத்தும் தெலுங்கானா பார்டர், அதாவது குண்டூர் ஏரியாவில் இருக்குது வந்துட்டு. ஹைதராபாத்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வந்துட்டு. இது வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. அதேமாரி தாமோதர் வேலி கொல்கட்டாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நர்மதா ரிவர். இப்போ ரீசெண்டாக 2017 பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணாங்க வந்துட்டு சர்தார் சரோவர் டேம்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு குஜராத் இந்த ஏரியாவுக்கு எல்லாமே வந்துட்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டி, பவர், எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுது வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேஜர் கிராப்ஸு, ஃபுட் கிராப்ஸு. ஃபுட் கிராப்ஸ்னால் வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு ஃபுட் செக்யூரிட்டி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது வந்துட்டு. ரைஸு, வீட்டு, மில்லட்டு இதெல்லாம் தான் ஃபுட் கிராப்ஸு. கேஷ் கிராப்ஸ்னால் வந்துட்டு என்னென்னா நமக்கு பயன்படுறதை விட வந்துட்டு மார்க்கெட்டில் செல் பண்ணி அதுலேருந்து வந்துட்டு ப்ராஃபிட் கெயின் பண்ணுறது. பிளான்டேஷன் கிராப்ஸ்னால் டீ, காஃபி, ரப்பரு. ஹார்டிகல்ச்சர்னால் ஃப்ரூட்ஸு அண்ட் வெஜிடபிள்ஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வந்துட்டு. ரைஸ் வந்துட்டு கேரிஃப் சீசனில் தான் வந்துட்டு விளையும் வந்துட்டு. அப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா கேரிஃப் சீசன் போன கிளாஸில் சொன்னால் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து அக்டோபர் வரைக்கும் வந்துட்டு. கரெக்டாக ரைஸ் வந்துட்டு ஜூன் ஆர் ஜூலையில் வந்துட்டு சோ பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அக்டோபர், நவம்பரில் அறுவடை பண்ணுவாங்க வந்துட்டு. ஓகே, இது ரொம்ப ஸ்டேபிளான கிராப்பு. நார்த் இந்தியாவிலையும் சரி, சவுத் இந்தியாவிலையும் சரி, இந்தியா முழுக்க வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறது ரைஸ் மட்டும்தான் வந்துட்டு. ரைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வேர்ல்ட்லேயே வந்துட்டு இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசரு. சைனாக்கு அப்புறம் சைனா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க வந்துட்டு. ஓகே, அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ரைஸை வந்துட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு, ஈரான், ஈராக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்க்கு, அதுக்கப்புறம் நைஜீரியா, இந்தமாரி ஏரியாக்கெலாம் வந்துட்டு நம்ம ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் வந்துட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரைஸ் மட்டும்தான் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு ஹை ரெயின்ஃபால் 100+ சென்டிமீட்டர்
ரெயின்ஃபால் இருக்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு ரைஸ் அது பேடி வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துட்டு வளரும். ஸோ ஃபஸ்ட்டு 2016 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, அசாம் இந்த ஏரியாலாம் வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டு வந்துட்டு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப்பு. இங்கே வந்துட்டு சவுத்தில் வந்துட்டு கோதுமை அந்தளவுக்கு வந்துட்டு விளையிறது கிடையாது. ஆனால் நார்த்தில் வந்துட்டு விளையுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இதை சோ பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு 10 to 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் வந்துட்டு. கல்டிவேட் பண்ணும்போது 20 to 25 டிகிரி செல்சியஸ் இருக்கலாம் வந்துட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கூல் கிளைமேட்டு அண்ட் மாட்ரேட் மிதமான மழைன்னு உங்களுக்கு தேவை. அதனால தான் இந்த ஏரியாவில் பெருசாக வந்துட்டு விளையிறதில்ல. நார்த்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ்லாம் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துட்டு விளையுது. உத்தரப்பிரதேஷ் தான் வந்து லார்ஜஸ்ட் வீட் ப்ரொடியூசரிங் ஸ்டேட் வந்துட்டு. ஓகே, இது வந்து ராபி கிராப். இது வந்து வின்டர் சீசனில் தான் வந்துட்டு விளையும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோவர் ஆர் சோர்கம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மில்லட் கிராப், அதாவது சோள வகையை சேர்ந்தது வந்துட்டு. சோளம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதேமாரியே தான் உள்ளது வந்துட்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரையான ஏரியா, ரொம்ப வந்துட்டு மழை இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது வந்துட்டு. ரொம்ப மழை இல்லாத ஏரியாவில் கூட வந்துட்டு நிறைய விளையும். இது மோஸ்ட்டாக வந்துட்டு மகாராஷ்டிராவில் தான் வந்து ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் இதெல்லாம் இருக்குது வந்துட்டு. இது வந்துட்டு ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சோளமாவை யூஸ் பண்ணி தான் வந்து ரொட்டி அதெல்லாம் வந்துட்டு இப்போ தயாரிப்பாங்க வந்துட்டு. அதேமாரி ஃபோடர், அதாவது தீவனத்துக்கும் வந்துட்டு மாட்டுக்கோ இல்லை ஆட்டுக்கோ கொடுக்கறதுக்கும் இதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பஜ்ரா, அதாவது பேர்ல் மில்லட் அப்படின்பாங்க. நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திணை அப்படின்பாங்க வந்துட்டு. ஸோ கம்பு இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு. ஃபிங்கர் மில்லட்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகு, இது வந்துட்டு பேர்ல் மில்லட்னால் வந்துட்டு கம்பு. இதுவும் கிட்டத்தட்ட வந்துட்டு சோளம் மாரி தான் இருக்கும் வந்துட்டு. ஓகே, இது வந்துட்டு ரொம்ப வறட்சியான ஏரியாவில் வந்துட்டு வளரும். இதுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு மழை தண்ணி தேவையே கிடையாது வந்துட்டு. ஆனால் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது வந்துட்டு. மேஜர் க்ரோவிங் ஸ்டேட்டுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ராஜஸ்தான், ஃபஸ்ட்டு வந்துட்டு குஜராத், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ராஜஸ்தான் இருக்குது. இதில் ரிச் இன் நியூட்ரியன்ஸாக இருக்குது வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்லி. நீங்கள் பார்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பார்லி கஞ்சி அதுமாரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வந்துட்டு. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோதுமை அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுக்கும் வந்துட்டு பெரிய ரெயின்ஃபாலோ தண்ணியும் அதெல்லாம் பெருசாக தேவை கிடையாது வந்துட்டு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பார்லி வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட்டு, அதே சமயத்தில் வந்துட்டு பியர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க பார்லியை வந்துட்டு. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது வந்து ராஜஸ்தான் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கிராப்பாக இருக்குது வந்துட்டு, ஸ்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பல்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு. உதாரணத்துக்கு நம்ம சமையல்லாம் யூஸ் பண்ணுவோமே வந்துட்டு, மூங் தால்னால் வந்துட்டு இந்த பருப்பு வகைகள் வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராமு, அதுக்கப்புறம் கார்டமம், ஏலக்காய் இதுமாரிலாம் நிறையா இருக்குதுல்ல வந்துட்டு. இதெல்லாம் வந்துட்டு பல்சஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு அட்மாஸ்பரிக்கோட சாயில் ஃபெர்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் இதுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. இந்தியா வந்துட்டு இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஷ் கிராப்ஸ்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா காட்டன், சுகர் கேன் அண்டு ஜூட்டு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இதை நம்ம வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் கேன் வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக விளையிறது வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் தான் வந்துட்டு. காட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு, அடுத்தது கர்நாடகா. ஜூட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால். இது மோஸ்ட்டாக நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அதே சமயத்தில் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு சுகர் கேன்லேருந்து தான் வந்துட்டு சுகர் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு சுகர் தான் வந்துட்டு இந்தியாவில், அதாவது வேர்ல்ட்லேயே வந்துட்டு இந்தியா தான் தேர்டு லார்ஜஸ்ட் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரியாக இருக்குது வந்துட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கியூபா, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரேசில், நெக்ஸ்ட்டு நம்ம தான் வந்துட்டு. ஸோ சுகர்லேருந்து வர வந்துட்டு ஜாகரி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சுகர் லிக்விடு, இதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்டான ஐட்டம் வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா மொலாசிஸ்ன்னு சொல்லிட்டு, இதை வந்துட்டு ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்துட்டு சகேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்துட்டு கரும்பு சக்கை இருக்கும்ல வந்துட்டு, அதை பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ யூஸ் பண்ணுறாங்க வந்துட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
காட்டன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளன் க்ளோத்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போடுறோம்ல வந்துட்டு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு காட்டன் யூஸ் ஆகுது. ஜூட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்ஸு, ஷூஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு, அதாவது சணல் இதெல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ரோப்பு செய்கிறதுக்கும் யூஸ் ஆகுது வந்துட்டு. ஸோ சேம் தான். சுகர் கேன் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லாங் டியூரேஷன் கிராப் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 10லேருந்து 12 மாதம் வரைக்கும் வளரக்கூடியது வந்துட்டு. இதுக்கு ஹை டெம்பரேச்சர், ரெயின்ஃபாலும் ரொம்ப முக்கியம் வந்துட்டு. உத்தரப்பிரதேஷில், தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரும்பு நல்லா விளையும் வந்துட்டு. இங்கே நல்லா ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரெயின்ஃபாலும் நல்லா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு எத்தனால் சொன்ன மாதிரியே வந்துட்டு சுகருக்கு வந்துட்டு எத்தனால் ப்ரொடக்ஷன், அதாவது பியர் இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மேஜர் ப்ரொடியூசிங் வந்து உத்தரப்பிரதேஷ், அடுத்தது மகாராஷ்டிரா. காட்டன் வந்துட்டு எங்கே விளையும்னா வந்துட்டு பிளாக் சாயில், ரொம்ப வார்ம் கிளைமேட் இருக்கிற ஏரியாவில் தான் வந்துட்டு விளையும். ஸோ மேஜர் ப்ரொடியூசிங் ஸ்டேட்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குஜராத், நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா. ஜூட்டை வந்துட்டு நம்ம கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவோம். இதுக்கு ரொம்ப ஹியூமிடான ஏரியா, ஈரப்பதமுள்ள ஏரியாவாக இருக்கணும், அதே சமயத்தில் ரெயின்ஃபாலும் நிறையா வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்கணும் வந்துட்டு. வெஸ்ட் பெங்கால் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது வந்துட்டு ஜூட்டு. ஸோ இது மூலமாக ரோப்ஸு, பேக்ஸு, ஷூஸ் எல்லாமே செய்ய முடியும் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ஆயில் சீட்ஸு. உதாரணத்துக்கு நீங்கள் ஆலிவ் ஆயில், எடிபிள் ஆயிலெலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க வந்துட்டு. இப்போ கிரவுண்ட் நட்டு, கடுகு எண்ணெய், அதாவது மஸ்டர்டு, சன்ஃப்ளவர் ஆயில் இதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சீட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் எடிபிள் ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதான் வந்துட்டு ஆயில் சீட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் கிராப்ஸு. பிளான்டேஷன் கிராப்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இருக்குது. ஒன்று டீ, காஃபி, அதாவது காஃபியை தான் ரோபோஸ்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரப்பர். ஓகே. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ டீயெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய எஸ்டேட்டில் தான் வந்துட்டு க்ரோ பண்ணுவாங்க வந்துட்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கும், அதுக்கப்புறம் மூணார், ஊட்டியில் இருக்கும், அசாமில் இருக்கும் வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு. இதில் மொத்தம் டீயில் 2 வகை இருக்குது வந்துட்டு. போஹியா, இன்னொன்று அசாமிக்கான்னு சொல்லிட்டு. போஹியா வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனாவில் விளையிறது, அசாமிக்கான்ங்கிறது வந்து இந்தியாவில். அசாம் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது டீ, அதனால் அசாமிக்கான்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அதேமாரி வந்துட்டு ரோபஸ்டான்னு சொல்லிட்டு, அதாவது காஃபி வந்துட்டு இது மோஸ்ட்டாக விளையிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் தான் ரொம்ப லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட்டாக இருக்குது வந்துட்டு. ஸோ நம்ம காஃபி வந்துட்டு 7th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக இருக்கும் குளோபலியாக. ஓகே. இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 71% வந்துட்டு இந்தியாவிலே தான் வந்துட்டு க்ரோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரப்பர். ரப்பர் வந்துட்டு கேரளாவில் வந்துட்டு 1902 வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கு ரொம்ப ஹாட்டான கிளைமேட்டாகவும் இருக்கணும், ரொம்ப ஹியூமிட் டெம்பரேச்சர், அது ஈரப்பதம், ரெயின்ஃபால் இருந்துக்கிட்டே இருக்கணும் வந்துட்டு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் வந்துட்டு ரப்பர் இருக்குது. மோஸ்ட்டாக வந்துட்டு ரப்பர் கல்டிவேட் பண்ணுறது கேரளா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சில ஏரியா வந்துட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் ஓரமாக இருக்கிற ஏரியா, கர்நாடகா, அதுக்கப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஹார்டிகல்ச்சர். ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறாங்கல்ல வந்துட்டு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளார்ஸு, மேங்கோ, பனானா, டொமேட்டோ, வாட்டர்மெலான், இதுமாரி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல வந்துட்டு. இதுக்கு வந்துட்டு நியூட்ரிஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, ஃபுட் செக்யூரிட்டி, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது வந்துட்டு. இதுதான் நம்ம வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸு. இந்தியா தான் வந்துட்டு 2nd லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி ஃபார் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு ரெவல்யூஷன் பார்ப்போம் வந்துட்டு. ஒவ்வொன்று க்ரீன் ரெவல்யூஷன், ப்ளூ ரெவல்யூஷன், லைக் பிங்க் ரெவல்யூஷன், சில்வர் ரெவல்யூஷன், இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வந்துட்டு. ஓகே. தேங்க்ஸ் எவ்ரிவன்.